ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தாங்க தேவைப்படும். இதுக்கு வந்து 3 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்வீட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. இது வந்து முட்டை வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட் தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது கூடவே வந்து பால் வந்து கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் கண்டென்ஸ் மில்க்கும் அது கூட இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக நம்ம இதை மட்டும் தான் இதில் சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பீட்டர் தான் தேவை அப்படின்லாம் இல்லை, நம்ம வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதாம், ஒரு 25 பாதாம் கிட்ட வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதை வந்து சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கணும்லாம் இல்லை, நான் வந்து இதை டைரெக்டாகவே நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல்னால், அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட குங்குமப்பூவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது எக் ஸ்வீட்டு, கண்டிப்பாக வந்து எக் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எக் ஸ்மெல் அடித்தா நானே சாப்பிடவே மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் இதில் கொஞ்சம் கூட எக் ஸ்மெல்லாம் அடிக்கவே செய்யாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் ஊற்றிக்கலாம். அந்த பேனில் வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டிப்படாத அளவுக்கு இருக்கணும். கை விடாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் எக்கு சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து இடையில நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா ஒரு சைடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற பேன்லேயும் செய்யலாம், பட் நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டிக் ஆகாமல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்கான பதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேயில் வந்து இதை மாற்றிக்கலாம். இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பாதாம் வந்து துருவி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 160 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஆல்ரெடி வந்து ஓவனை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம்குள்ளே நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப தின்னாக நான் போட்டிருக்கனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் தாங்க ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப திக்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் உங்கள் ஓவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் போட்டு பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நீங்கள் சுட சுட சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சில்லுன்னு கூட இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்தது இந்த எக் ஸ்வீட்டை. இப்போ வந்து சில பேருக்கு தெரியலாம் இது என்ன ஸ்வீட் அப்படின்னு. இது வந்து எக் ஸ்வீட் தாங்க.
இது வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்டைக்கு மிட்டாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட நேம். இதை வந்து நான் என்னோட வேர்ஷனில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அண்டைக்கு மிட்டாய் வந்து பால் கோவா வச்சு சுகர் ஆட் பண்ணி அவங்க செய்வாங்க. ஆனால் நான் இதை வந்து ஃபுல்லாகவே மில்க் மெய்டில் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராகவே வந்தது.